Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த மாதிரி ஒரு மாடல் பேக்கை எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து சைடுல வந்து இருக்கிற இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்க போறோம். மேலே ஒரு 1 inch 1.5 inchக்கு விட்டுட்டு மேலே இருந்து ஃபுல்லா இந்த சைடுல இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் மேல் பக்கம் ஹேண்டிலுக்கு க்ளோஸா இந்த அளவுக்கு ஒரு 5 inches அந்த அளவுக்கு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இந்த ஜாயிண்ட் தூக்கிட்டு நிற்கும். ஸோ இந்த கிராஸில் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஃப்ளாட்டாக மடித்து உள்பக்கம் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிடலாம். ஓரத்தில் தையல் போட்டாச்சு. ஃபுல்லாக இந்த பா ஷேப்க்கும் ஓரத்தில் தையல் போட்டாச்சு. இதோட ஃபைனல் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்குது. மேலே வந்து 2 சைட்லேயும் சின்ன ஹோல், சைடில் வந்து நல்லா பெரிய ஹோல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆர்கனைசர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து வாட்டர் பாட்டில்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன சைஸ் பாட்டில் இருக்கோ அதை உள்ளே வச்சு அதை விட ஒரு 1/4 inch 1/2 inch மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி 2 பக்கமும் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சென்டரில் ஸ்விட்ச் விடுற மாதிரி பண்ணலாம். 2 பக்கமாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 1/2 inch ஸ்பேஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு பின் பண்ணிக்கலாம். இதில் வந்து கம்ஃபர்டபுளாக 3 பாட்டில்ஸை இன்சர்ட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கிறதுனால அதுவாக விழுந்துடாது, நம்ம மாட்டி வச்சா கூட விழாமல் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே எங்கே பின் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு 5 to 6 inchesக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பின் பண்ண இடத்துல ரெட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 6 to 7 inches இருக்கும். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஸ்டிச்சஸும் பண்ணிக்கலாம், இல்லைனா மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்கனைசர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு பாட்டில் சைஸ்க்குமே 1/2 inch எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஹோலில் வேணால் எதை வேணாலும் இன்சர்ட் பண்ணி வைக்கலாம். இதோட பெரிய பேக்காக இருந்தால் 4 to 5 பாட்டில்ஸ் கூட நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து வெரி சிம்பிள் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் ஆர்கனைசர். இது வந்து தையல் மிஷின் தான் இருக்கணும் இல்லை, கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாட்டில்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.